ராக்கெட் மணிக்கு 8700 கிலோமீட்டர் வேகமா போய் மூன்ல கிராஷ் ஆனா என்னாகும்? இப்போ வேர்ல்டு ஃபுல்லா இந்த விஷயத்தை பத்தி தான் சயின்டிஸ்ட் பேசிட்டு இருக்காங்க. இது சாதாரண ஸ்பேஸ் நியூஸ் கிடையாது. ஃபியூச்சர்ல மனிதர்களை மூணுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய முக்கியமான மிஷன்கள் கூட இதனால பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்தோட மைய காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தான். எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம்னு சொன்னாலே ரீயூசபிள் டெக்னாலஜி, மாஸ் மிஷன் இதுதான் நமக்கு முதல்ல ஞாபகம் வரும். ஆனா இந்த தடவை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் நியூஸ்ல வரதுக்கான காரணம் அவங்களோட சக்சஸ்ஃபுல் லான்ச் கிடையாது. இந்த தடவை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட ஃபால்கன் 9 ராக்கெட்டோட ஒரு பகுதி நேரா மூன்ல மோதி இருக்கு. இந்த ராக்கெட் பகுதி சாதாரண சின்ன துண்டு கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல் பஸ் அளவுக்கு இருக்கும். சுமார் 4 டன் எடை கொண்ட இந்த அப்பர் ஸ்டேஜ் மணிக்கு 8700 கிலோமீட்டர் வேகத்துல மூன்ல இருக்கிற எயின்ஸ்டைன் கிராட்டர் அருகே மோதி இருக்கு. இந்த வேகத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது சவுண்ட் ஸ்பீடை விட பல மடங்கு அதிகமான வேகம். இந்த இம்பாக்ட்ல வெளியான சக்தி சுமார் 3 டன்ஸ் TNT வெடிப்புக்கு சமம் என்று சயின்டிஸ்ட் கணக்கிட்டு இருக்காங்க. அதாவது மூன்ல மிகப்பெரிய அளவுல டஸ்ட் ராக்ஸ் மேல தூக்கி எரியப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு புதிய கிராட்டர் கூட உருவாகி இருக்கலாம், அதாவது ஒரு புதிய பள்ளம் கூட உருவாகி இருக்கலாம் என்று சயின்டிஸ்ட் நம்புறாங்க. உண்மையிலே இந்த சம்பவம் யாரும் திட்டமிட்டு கிராஷ் பண்ணல. இது ஆக்சிடென்டா நடந்த நிகழ்வு. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி ஃபால்கன் 9 ராக்கெட் லான்ச் செய்யப்பட்டுச்சு. இந்த மிஷனோட நோக்கம் 2 பிரைவேட் லூனார் லேண்டர்ஸை மூன் நோக்கி அனுப்புறது. ப்ளூ கோஸ்ட் என்ற லேண்டர் தனது மிஷனை வெற்றிகரமாக முடிச்சது. இன்னொரு லேண்டரான ரெசிலியன்ஸ் லேண்டிங் தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆனா மிஷன் முடிஞ்ச பிறகு ஃபால்கன் 9ஓட ஒரு பகுதி ஸ்பேஸ்லயே இருக்க ஆரம்பிச்சிருக்கு. பொதுவா ராக்கெட்டோட பகுதிகள் எர்த்தோட அட்மாஸ்பியருக்கு வந்து எரிஞ்சு அழிஞ்சிரும், அப்படி இல்லைன்னா கடல்ல விழுகும். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஃபுல்லா இதோட ஃபியூவலை வந்துட்டு மிஷனுக்காக யூஸ் பண்ணிருச்சு. அதனால இதை சேஃபான ஆர்பிட்டுக்கு கூட்டிட்டு போக முடியல, எர்த்துக்கும் கொண்டு வர முடியல. இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பேஸ்லயே ட்ரிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதாவது சுத்த ஆரம்பிச்சிருச்சு. சில வாரங்கள், சில நாட்கள் இல்ல, கிட்டத்தட்ட 18 மாதங்கள் ஸ்பேஸ்ல வந்துட்டு சுத்திட்டு இருந்திருக்கு இந்த அப்பர் ஸ்டேஜ். இதுக்கு முக்கியமான காரணம் கிராவிட்டி. எர்த் கிராவிட்டி, மூன் கிராவிட்டி, சன் கிராவிட்டி, இந்த மூன்றும் சேர்ந்து அந்த ராக்கெட்டோட பாதையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிச்சுது. அதோட சோலார் ரேடியேஷன் பிரஷர்னு சொல்லப்படும் சன்லைட்டோட சிறிய அழுத்தமும் இந்த பாதையை மாற்ற உதவுச்சு. ஸ்பேஸ் எக்ஸ்ல நாசா சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் டைரக்டரான ஜூலியானா இதை தெளிவாக விளக்கி இருக்காங்க. சோலார் ஆக்டிவிட்டி மற்றும் கிராவிட்டி ஃபோர்ஸ் சேர்ந்து இந்த ராக்கெட்டை மூணை நோக்கி தள்ளி இருக்கு. இது யாரோ திட்டமிட்டு செயல்னு அவங்களே கூறியிருக்காங்க. மூன் மீது ராக்கெட் மோதிய நேரம் நேரடியாக யாரும் பார்க்க முடியல. பலர் டெலஸ்கோப்போட காத்திருந்தாங்க. ஆனா இம்பாக்ட் நடந்த பகுதி சன்லைட்ல இருந்ததால பிளாஷ் தெளிவாக தெரியல. அப்படின்னா கிராஷ் நடந்ததை யாரு கண்டுபிடிச்சாங்க? இதுதான் இந்த ஸ்டோரியோட சுவாரஸ்யமான ஒரு பகுதி. சில்லில இருக்கும் பெரிய டெலஸ்கோப் ஒன்று மூன்ல இருந்து வெளியே வந்த சோடியம் மற்றும் லித்தியம் கேஸ் ப்ளூமை டிடெக்ட் பண்ணுச்சு. இந்த டஸ்ட் மற்றும் கேஸ் பல கிலோமீட்டர் தூரம் ஸ்பேஸ்க்குள்ள பரவி இருந்ததாக சயின்டிஸ்ட் கூறுறாங்க. இப்போ எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது நாசாவோட புகைப்படத்துக்காக தான். ஏன்னா அந்த புகைப்படம் வந்துருச்சு அப்படின்னா இப்ப வந்துட்டு மூனோட அந்த பள்ளம் வந்துட்டு எவ்வளவு பெருசா இருக்கு, அப்ப இப்படி இருந்துச்சு, இது எல்லாத்தையுமே ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு சரியா இருக்கும். சயின்டிஸ்டோட கணக்குப்படி 27 மீட்டர் அகலமும் 5 மீட்டர் ஆழமும் பள்ளம் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால மூன் ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா மூன்ல தினமுமே விண்கற்கள் மோதிட்டு தான் இருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது இதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு கிடையாது. ஆனாலுமே இது வந்துட்டு சயின்டிஸ்ட் ரொம்ப எக்ஸைட் ஆகிறதுக்கான காரணம் இது ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பெரிமெண்டா இருக்கு. நார்மலி லேப்ல இப்படிப்பட்ட ஹை ஸ்பீட் இம்பாக்டை உருவாக்க முடியாது. ஆனா இங்க ராக்கெட்டோட சைஸ், வெயிட், ஸ்பீட், இம்பாக்ட், நடந்த இடம் எல்லாமே முன்கூட்டியே தெரியும். அதனாலதான் இந்த ஒரே சம்பவத்தை வைத்து பள்ளம் எப்படி உருவாகுது, டஸ்ட் எவ்வளவு தூரம் பறக்குது, மூன் சர்ஃபேஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுது, கிரவுண்ட் எவ்வளவு ஷேக் ஆகுது என்பதையெல்லாம் ஸ்டடி பண்ண முடியும். இது எதிர்காலத்துல மூன் மிஷனுக்கு ரொம்ப முக்கியமான தகவல்களை கொடுக்க போகுது. நாசா தற்போது ஆர்டமிஸ் ப்ரோக்ராம் மூலம் ஆஸ்ட்ரோனட்ஸ் மீண்டும் மூனுக்கு அனுப்ப திட்டமிட்டு இருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் ப்ளூ ஆரிஜின் போன்ற நிறுவனங்களும் மூன் லேண்டர் உருவாக்குறதுல போட்டி போட்டுட்டு இருக்காங்க. எதிர்காலத்துல மூன்ல பெர்மனன்ட் பேஸ் அமைக்கணும் என்பதுதான் பெரிய இலக்கு. அந்த நேரத்துல இப்படி ஒரு இம்பாக்ட் நடந்தா டஸ்ட் எவ்வளவு தூரம் பறக்கும், அது எக்யூப்மெண்ட்டை டேமேஜ் பண்ணுமா, ஆஸ்ட்ரோனட் சேஃப்டி எப்படி இருக்கும், இந்த கேள்விகளுக்கு இந்த சம்பவம் பதில் சொல்ல போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இது மூன் மீது ஹியூமன் மேட் ஆப்ஜெக்ட்
ஆக்சிடென்டா கிராஷ் ஆன இரண்டாவது கன்ஃபார்ம்டு சம்பவம். 2022ல சைனீஸ் லாங் மார்ச் ராக்கெட்டோட பூஸ்டர் மூனோட மறுபக்கத்துல கிராஷ் ஆகி டபுள் கிராட்டர் உருவாச்சு. அதுக்கு பிறகு இப்போதான் இன்னொரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் இன்னொரு வார்னிங்கும் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஸ்பேஸ்ல நிறைய சேட்டலைட் லான்ச் செய்யப்படுது. ராக்கெட்டோட பல பகுதிகள் ஸ்பேஸ்ல இருந்துட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல நம்ம மூன் மிஷன் ஒன்னு கையெடுக்கிறோம் அப்படின்னா இந்த விண்வெளி கழிவுகள்லாம் நமக்கு பெரிய பிரச்சனையா மாறலான்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ SpaceX நிறுவனம் கூட இந்த அப்பர் ஸ்டேஜ் பகுதியை திரும்பவும் பத்திரமா எர்த்க்கு கொண்டு வர டெக்னாலஜியை நாங்க இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சில நாட்கள்ல வந்துட்டு நாசா அவங்களோட போட்டோஸ் வந்துட்டு அனுப்பி வச்சிருவாங்க. ஸோ அப்ப நமக்கு இந்த விஷயங்கள்லாம் எளிமையாவே புரியும். இந்த நிகழ்வால நம்ம பல வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்க வேண்டிய டேட்டாஸ் வந்துட்டு கொஞ்சம் கூடிய விரைவிலேயே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு SS நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.